வெல்கம் பேக் அவர் சேனல். நம்ம சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, திருச்சியில் வந்து ஏகப்பட்ட சுற்றுலாத்தலங்கள் இருக்குது. ஸோ அதில் ஒரு சுற்றுலாத்தலமான முக்கம்புக்கு தான் இன்றைக்கி நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம வந்து திருச்சியில் இருக்க நிறையா சுற்றுலாத்தலங்களை வந்து நம்ம கவர் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ வெளி மாவட்டங்கள்லேருந்து வரவங்க வந்து இந்த திருச்சியில் எந்தெந்த ப்ளேஸ் பார்க்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் சர்ச் பண்ணோன்னா நம்ம சேனலை பார்த்துட்டு வாங்க. நிறையா வீடியோ போட்டிருக்கோம். இப்போ நீங்கள் திருச்சி முக்கம்பு பார்க்க வரீங்க அப்படின்னா இந்த ரூட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சுற்றுலா தலங்கள் இருக்குது. நம்ம திருச்சி கரூர் பைபாஸ் ரோட்டில் வந்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 5 நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேர்ட்ஸ் பார்க் ஒன்று இருக்குது. அது வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் முக்கம்பு போகலாம். ஸோ நம்ம இந்த திருச்சி பேர்ட்ஸ் பார்க் நம்ம வீடியோ வந்து ஏற்கனவே ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்குறவங்க அதுவும் எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்குங்க. ஸோ அங்கேருந்து ஒரு 10-15 கிலோமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த முக்கம்புன்றது இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கொள்ளிடம் காவேரி ரெண்டும் பிரிகிற இடம் வந்து அந்த இடம் தான். அந்த காவேரி நீங்கள் போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா காவேரி கரை ஒட்டியே தான் இந்த ரூட்டானது வந்து போகும். நீங்கள் ஈஸியாக ஒரு 20 மினிட்ஸில் வந்து இந்த இடத்த ரீச் பண்ணிடலாம். ஸோ வாங்க அங்கே போயிட்டு எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆயாச்சு. நீங்கள் திருச்சியிலேருந்து வந்தீங்கன்னா ரைட் சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆர்ச் இருக்கும். ஸோ முக்கம்பு அப்படின்னு சொல்லிட்டு இது உள்ளார தான் இப்போ நம்ம என்ட்ரி ஆகணும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 5 ரூபா வந்து வாங்குறாங்க. ஸோ கார் பார்க்கிங் அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து எந்த விதமான அமௌண்ட்டு சார்ஜும் எதுவுமே கிடையாது. ஒரு பர்சனுக்கு 5 ரூபா வாங்குவாங்க. டைமிங் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு காலையில் ஒரு 10 மணிலேருந்து ஈவினிங் ஒரு 6 மணி வரைக்கும் இருக்கலாம். ஸோ அதுக்கு மேலே இங்கே வந்து பர்மிஷன் கிடையாது. இப்போ டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம உள்ளார போயிட்டுருக்கோம். ஸோ 2 சைடுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பசுமையாக இருக்கும். 2 பக்கத்துமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பார்க் இருக்குது. சின்ன குழந்தைங்க நிறையா விளாட்ற மாதிரி வந்து நிறைய கேம்ஸு ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். ஸோ 2 சைட்லையுமே இருக்கும். லெஃப்ட் சைட்லேயும் இருக்கும், ரைட் சைட்லேயும் இருக்கும். ஸோ கார் பார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் தான். ஸோ உள்ளார பார்த்திங்கன்னா நீங்கள் பஸ் எடுத்துகிட்டு வந்தால் கூட நல்லா பார்க் பண்ணுற அளவுக்கு பெரிய தாராளமான பார்க்கிங்லாம் நிறையா வச்சுருக்காங்க. அப்புறம் உள்ளார வந்து பார்த்திங்கன்னா கேண்டீன் இருக்குது. ஸோ நிறைய சிற்றுண்டி இந்த மாதிரி இதெல்லாம் விற்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இந்த காவேரி கரை எப்படி எவ்வளோ அழகாக இருக்குங்கிறதையும் பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பாலம் இருக்கும். பாலம் வந்து காவேரி, அடுத்த பாலம் வந்து கொள்ளிடம். ஸோ 2 பாலத்துக்கும் நடு சென்டரில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த காவேரி வந்து டிவைடட் ஆகும். காவேரியும் கொள்ளிடம் பிரித்து விடுவாங்க. ஸோ அதெல்லாம் பாருங்கள், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. சரி, அப்போ அப்படியே நம்ம உள்ளார பார்ப்போம் வாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து லெஃப்ட் சைடில் இருக்க பார்க்கை வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ சின்ன பிள்ளைங்களோட வந்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டான ப்ளேஸ் இது. ஒரு 1 டே ஃபுல்லாக இங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு கேம்ஸு ஆக்டிவிட்டீஸ் நிறையா இருக்குது. ஸோ நம்ம அப்படியே ஒவ்வொரு இதாக பார்த்துட்டு போவோம். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு இதில் இருக்க ஒரு பூங்கா. ஸோ சின்ன குழந்தைங்களாம் எவ்வளோ அழகாக விளாண்டுட்டுருக்குன்னு பாருங்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆடி 18. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் விசேஷமாக தான் இருக்கும் முக்கம்பு. சோம்பல் படி வேற என்ன இருக்குது, சோம்பல் படி தேங்காய் மிட்டாய் பர்ஃபி ஒன்று கொடுங்க. ஸோ இங்கே வந்து தேங்காய் பர்ஃபி சாப்பிடுவோம். தேங்காய் பர்ஃபி ஒன்று. ஆமாம், இங்கே வந்து நம்ம மாமா சாப்பிட்டுருக்காரு. மாமா 90s கிட்ஸுக்கான ஒரு சூப்பரான முட்டாய் இது வந்து இந்த தேங்காய் பர்ஃபி இல்லை. ஆனால் யங்ஸ்டர் என்ன சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா, 2K கிட்ஸு ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க. இங்கே வந்து நிறையா இதெல்லாம் இருக்குது சிற்றுண்டிக்கான. இது அங்கே பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் நிறையா இருக்காங்க, ஐஸ் விற்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பர்ஃபீஸு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கேம்ஸ்க்கான நிறைய இது எல்லாமே இருக்குது. நீங்கள் வர வெஹிக்கிள்ஸ், பஸ்ஸு, கார் பார்க்கிங் பண்ணுறதுக்கு இடமும் சூப்பராக இருக்குது. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் பண்ணுறதுக்கான இடம் தான். ஸோ நம்ம அடுத்த கட்டத்துக்கு நான் வரலாம். வாங்க தலைவரே, வாங்க. நீட்டு இந்த மாதிரி குப்பர்கள்லாம் உழுவலாம். ஃபன் பண்றதுக்கு நிறைய இடம் இருக்கு இங்க. நம்ம அப்படியே காவேரி யாரை பார்ப்போம். ஸோ இந்த போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டீன் இருக்கு. உள்ளாரையே ஸ்நாக்ஸ் ஏதாவது வேணா வாங்கிக்கலாம்.
ஸோ இதுதான் காவேரியோட ஃபஸ்ட்டு கேட். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கேட். இறங்கலாம். ஸோ இப்போ நம்ம லெஃப்ட் சைடில் இருக்க பார்க்கை பார்த்துட்டோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரைட் சைட் போவோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆடி 18க்கான தாலிக்கு கயிறு மாற்ற நிகழ்ச்சிகளும் நடக்கும். அந்த பக்கத்து போகிறோம். இதுதான் முக்கொம்பு. ஸோ அதர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரவங்க திருச்சியில் ஒரு நல்ல டூரிஸ்ட் பிளேஸ் பார்க்கணுன்னா இந்த இடத்துக்கு மறக்காமல் விசிட் பண்ணுங்க. பட் தண்ணி இருக்கும்போது வந்தீங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். இதுதான் நம்ம அங்கேருந்து வந்த உடனே நம்ம இங்கிட்ட இருக்க லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு. ஸோ அந்த பக்கத்து நிறைய பார்க் இருக்குது, அதையும் இப்போ நம்ம பார்த்துடலாம். இங்கே பாருங்க. ஸோ இந்த பக்கட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த பக்கத்து நிறைய பேர் குளிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த பக்கத்து தண்ணி நல்லா இருக்கு போல. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாலம், அதாவது காவேரி பாலம். இதை தாண்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கிட்ட ஒரு பாலம் இருக்குது, அதுதான் கொள்ளிடம். இப்போ நம்ம இந்த பக்கத்து லெஃப்ட் சைடில் இருக்கிறத பார்ப்போம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு அரசரோட சிலை இருக்குது, பட் இவர் யாருன்னு தெரில. யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்முடைய இந்த பக்கத்து பார்க்கில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து இப்போ பார்ப்போம். வாங்க போகலாம். அப்படியே வந்தோம்னா இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேம்ஸ் இருக்குது. இந்த பலூன் ஷூட் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி நிறைய ஹியரிங் வைக்கிறது, அந்த மாதிரி நிறையா இருக்குது. இந்த பக்கம் சின்ன பிள்ளைங்களுக்கான அந்த ராட்டினம் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையாவே இருந்தது. நம்மளுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பலூன் ஷூட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி கேம்லாம் விளாண்டுக்கிட்டு இருந்தோம். ஸோ நம்ம கூட வந்தவரோட தம்பியும் பார்த்திங்கன்னா விளாண்டுக்கிட்டு இருந்தாப்புல. ஸோ நம்மளும் அப்படியே 2-3 இதை கன் ஷூட்டை விளாண்டுட்டு அப்படியே மற்றதையும் அப்படியே சுற்றி பார்க்கலாம் அப்படிங்கிறது கிளம்பியாச்சு. இந்த பக்கத்து வந்து தண்ணி வரும்போது வந்துருந்திங்கன்னா நல்லா குளிச்சுட்டு நல்லா ஃபன் பண்ணிட்டு போகலாம். ஸோ அதுக்கான இடமும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. இப்போ நம்ம அப்படியே வந்து பார்த்திங்கன்னா 2வது, அதாவது கொள்ளிடம் பாலத்துக்கு போகலாம். வாங்க அதையும் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா காவேரி பாலத்தை தாண்டி இப்போ அடுத்த பாலத்துக்கான இதுக்கு வந்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அங்கேருந்து கார்லையுமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளார வரலாம். ஸோ நடந்து வரணுங்கிற அவசியம் இல்லை. பட் தண்ணி இருக்கும்போது நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா அப்படியே அந்த காவேரி கரையை ரசிச்சுட்டே வரலாம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கம்மியாக இருக்க டைமில் வந்ததுனால ஸோ அங்கேருந்து அப்படியே கார்லேயே வந்துட்டோம். இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கத்துக்கு கார் பார்க் பண்ணுறதுக்கான இடம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வசதியாகவே இருக்குது. ஸோ இந்த பக்கத்து வந்து என்னென்ன விற்கிறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா மீன்லாம் பிடிச்சி விற்பாங்க. ஸோ அதை நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறதா இருந்தாலும் வாங்கிட்டு போகலாம். ஸோ மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ பழமையான மரங்கள் இருக்குங்கிறதையும் உங்களால் பார்க்க முடியும். நல்லா பெரிய பெரிய மரங்களாக இருந்தது. ஸோ அந்த பக்கத்து உங்களுக்கு ஒரு ரிவர் மாதிரி தெரியுது பாருங்கள், அதுதான் வந்து கொள்ளிடம். ஸோ அப்படியே நம்ம உள்ளார போயினோம்னா இங்கே பார்க்குறதுக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கோயில் ஒன்று இருக்குது. ஸோ அந்த கோயிலை தாண்டி தான் அந்த டிவைட் ஆகிறதுக்கான இடங்கள் இருக்குது. சரி வாங்க பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். இங்கே தான் வந்து காவேரி வந்து டிவைடட் ஆகுது. காவேரி தனியாகவும் கொள்ளிடம் தனியாகவும். ஸோ எவ்வளோ பறந்து விரிஞ்சு கிடக்குன்னு பாருங்கள். இந்த ரிவர் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் போவோம். லெஃப்ட் சைடில் போகிறது வந்து காவேரி. அதே மாதிரி அங்கே ஒரு கோயில் மாதிரி இருக்குது பாருங்கள், அதுக்கு ரைட் சைடில் போகிறது வந்து பார்த்திங்கன்னா கொள்ளிடம். ஸோ இதுதான் வந்து பிரியுது, இந்த இடத்துல தான் வந்து பிரியுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கத்து இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொள்ளிடம். நம்ம நியூஸில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, கொள்ளிடம் பாலம் இடிஞ்சு விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடம் தான் இந்த இடம். அந்த பழைய பாலம் வந்து இடிஞ்சு விழுந்துருக்கு பாருங்கள். அப்படியே இந்த பக்கத்து வந்து பார்த்திங்கன்னா கொள்ளிடத்து வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் தண்ணி இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த நாரை கொக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அழகாக உட்காந்துருந்தது. நீங்கள் வந்து இந்த காவேரி கரையோரமாக உட்காந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி பல தகவலை தெரியறதுக்கு எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நன்றி, வணக்கம்.